ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஓசி ஸ்கொயர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபேர்லைட் பேஜோட டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு யூடியூப் வீடியோ தான் எடிட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஃபேர்லைட் பேஜெலாம் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணவே மாட்டீங்க. அந்த எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண, நாய்ஸ் ரிடக்ஷன் ஆட் பண்ண, இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க. பட் ஃபேர்லைட் பேஜில் இன்னுமே நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஃபேர்லைட் பேஜில் மட்டுமே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபேர்லைட் பேஜை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம ஓசி ஸ்கொயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபேர்லைட் பேஜோட டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். அண்ட் என் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அருள்சிவம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபேர்லைட் பேஜோட ஓவர்வியூவில் மீட்டரு, மிக்சரு, தென் வந்து மீடியா இம்போர்ட் பண்ணுறது எப்படி, தென் வந்து ஃபேர்லைட் பேஜில் அந்த வியூவர் விண்டோ வந்து மீட்டர்னு சொல்லுவாங்க, அது வந்து குட்டியாக தான் இருக்கும், அதை பெருசு பண்ணுறது எப்படி, தென் வந்து டைம்லைன் எப்படி ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணுறது, ஆடியோ ட்ராக்கு நம்ம எடிட் பேஜில் நேம் கொடுக்கறதுக்கு லேட் ஆகும், ஆனால் ஃபேர்லைட் பேஜில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம். சோலோ, மியூட்டு, அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, இண்டெக்ஸ்னு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நீங்கள் ஃபேர்லைட் பேஜில் மட்டும்தான் பார்ப்பீங்க, அது வந்து எப்படி யூஸ் பண்ணணும், தென் கிளிப்பை செலக்ட் பண்ணுறதுக்கும் ட்ராக்கை செலக்ட் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம், ஒரு ட்ராக்கை செலக்ட் பண்ணுறதால நமக்கு என்ன யூஸ் இருக்கு, தென் வந்து மீட்டரில் வந்து பாப்அப் ஆப்ஷன், இது வந்து நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது வியூவர் பெருசாக வேணா யூஸ் பண்ணுறது. ஃபேர்லைட் பேஜில் வந்து நம்ம எப்பயுமே ஆடியோ மட்டும்தான் பார்த்துருப்போம். ஃபேர்லைட் பேஜில் வீடியோவையும் தெரிய வைக்கலாம். தென் வந்து அந்த ப்ளே ஹெட் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும், அதை எப்படி ஃபிக்ஸ்டு ப்ளே ஹெட்டாக வைக்கிறது, தென் வந்து நம்ம ஃபாஸ்டா ஆக்சஸ் பண்ண மார்க்கர் வந்து யூஸ் பண்ணுவோம். தென் இங்க வந்து கிளிப்பை இம்போர்ட் பண்ணும்போது ஃபேர்லைட் பேஜ்ல மட்டுமே பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை எப்படி பண்றது? தென் வந்து ரேஞ்ச் டூல். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேர்லைட் பேஜ்ல மட்டும்தான் இருக்கும். நீங்க மத்த பேஜ் எல்லாம் மார்க் இன், மார்க் அவுட் பண்ணுவீங்கல்ல, அதை வந்து இதை வச்சு ஈஸியா பண்ணலாம். ஏன்னா நீங்க வந்து ஃபேர்லைட் பேஜ்ல அடிக்கடி திருப்பி திருப்பி வாய்ஸ் வந்து கேட்கற மாதிரி இருக்கும். அதனால ஒவ்வொரு வாட்டி மார்க் இன், மார்க் அவுட் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரேஞ்ச் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. அதை எப்படி யூஸ் பண்றது? தென் வந்து கீ ஃப்ரேம் வச்சு நம்ம சவுண்ட வந்து பேலன்ஸ் பண்ணலாம். அது எப்படி பண்றது? தென் வந்து நார்மலைசிங் ஆடியோனா என்ன? ஒரு ஆடியோ லெவல்னா அது எங்க இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அத பத்தி சொல்லுவோம். எப்படி இருக்கிற எல்லா அட்ரிபியூட்ஸையும் ரிமூவ் பண்றது? அத வந்து ரிமூவிங் அட்ரிபியூட்ஸ்ல வந்து பார்ப்போம். இந்த ஃபேர்லைட் பேஜ பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் நீங்க இப்ப யூடியூப் வீடியோ தான் எடிட் பண்ண போறீங்கன்னா, மேக்ஸிமம் அதுக்கு போவே மாட்டீங்க. வாய்ஸ் ஓவர் குடுக்கணும். தென் நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணணும். இந்த மாரினா மட்டும் தான் போவீங்க. பட் ஃபேர்லைட் பேஜ்ல மட்டுமே பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி நெறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் வந்து இந்த வீடியோல டீடைல்டா பார்ப்போம். ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிருவோம். இப்போ வந்து நான் டாவின்சி ரிசால்வ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டாவின்சி ரிசால்வ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த ப்ராஜெக்ட்ட வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லி தர போறேன். ஜஸ்ட் இத வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து எல்லாமே இந்த ப்ராஜெக்ட்ட வச்சு தான் சொல்லப் போறேன். இந்த ப்ராஜெக்ட்ல என்ன இருக்குன்னா, இங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடியோ இருக்கு. 2 ஆடியோ ட்ராக் இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிறது V1 போட்டிருக்கிறது வாய்ஸ் ட்ராக்கு. 2வது வந்து மியூசிக் ட்ராக்கு. ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்க்குறேன். கேட்டு பாருங்க. I have interview tomorrow. I didn't prepared. ஓகேவா? இது வந்து வாய்ஸ் ட்ராக்கு. இது வந்து மியூசிக் ட்ராக்கு. இப்போ வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் சொல்றேன். இப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது எனக்கு வந்து சவுண்ட் கேட்கலையா? ஷிஃப்ட் எஸ் இந்த பட்டன பிரஸ் பண்ணிட்டேன்னா இப்படி வந்து சவுண்ட் கேட்க ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் வந்து ஆடியோ ஸ்கிரிபிள். எகைன் ஷிஃப்ட் எஸ் பிரஸ் பண்ணனா இது வந்து ஆஃப் ஆயிரும். இது வந்து இங்க மட்டும் கிடையாது. இன்கேஸ் உங்க மீடியா பூல்ல ஏதோ ஒரு ஆடியோ, வீடியோ வச்சிருக்கீங்கன்னா, ஷிஃப்ட் எஸ் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாரி சும்மா ஸ்க்ரோல் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அந்த ஆடியோட ப்ரிவ்யூ வந்து கேட்டுக்கலாம். இது வந்து சில பேத்துக்கு வந்து பிடிக்கும். சில பேர் வந்து இது இங்க போனீங்கனாலே சவுண்ட் வரும். அது வந்து சம்டைம்ஸ் டிஸ்டர்பா இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப் பண்றதுக்கு ஷிஃப்ட் எஸ் இத வந்து பிரஸ் பண்ணீங்கன்னா ஆஃப் ஆயிரும். இந்த எஃபெக்ட் பேர் வந்து ஆடியோ ஸ்கிரிபிள். ஓகே. நாம இப்ப வந்து என்ன பண்ண போறோம்னா, இந்த ட்ராக்குக்குலாம் வந்து திருப்பியும் நேம் வந்து மாத்தப் போறோம். இந்த V1 இருக்குல்ல, இத வந்து நான் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இதோட பேர வந்து ஆடியோன்னு சொல்லி மாத்துறேன். நெக்ஸ்ட் வந்து இப்ப ட்ராக் 2க்கு வந்து நான் மாத்தணும் அப்டின்னா வந்து எகைன் ட்ராக் 2வ வந்து பிரஸ் பண்ணிட்டு, தென் இதுக்கு வந்து ஆடியோ 2 அப்டின்னு சொல்லி போடுறேன். ஓகேவா? இங்க வந்து நான் 2 வாட்டி இந்த மாரி கஷ்டப்பட்டு தான் பண்ணணும். இதே ஒரு 10 ட்ராக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ட்ராக்கா வந்து செலக்ட் பண்ணி தான் பண்ணணும். பட் ஃபேர்லைட் பேஜ்ல எல்லாமே சீக்கிரமா பண்ணலாம். சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம ஃபேர்லைட் பேஜுக்கு போயிரலாம். இங்க வந்து ஒரு மியூசிக் சிம்பிள் இருக்குல்ல, இதுதான் நம்ம ஃபேர்லைட் பேஜ். ஜஸ்ட் இத பிரஸ் பண்ணிட்டேன்னா, இதுதான் நம்ம ஃபேர்லைட் பேஜ். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க மேல வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து எப்படி வேணா தெரியும். ஓகேவா? உங்களுக்கு வந்து இப்படியும் தெரியும். இந்த மாரி வித்தியாசமா எப்படி வேணா தெரியும். இதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, இருக்க எல்லாத்தையுமே இங்க பாருங்க. இங்க மேல இருக்க எல்லாமே பிளாக்ல இருக்கணும். ஓகேவா? எல்லாத்தையுமே வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒண்ணு ஒண்ணா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மீடியா பூல். இந்த மீடியா பூல் வந்து எப்பயும் போல நம்ம எடிட் பேஜ்ல இருக்கும்ல, அதே மாரியே ஒரு மீடியா பூல் தான். ஆனா இதுக்கும் அதுக்கும் வந்து ஒரு டிஃபரன்ஸ். இப்ப வந்து இங்க வீடியோ வந்து ப்ளே பண்ணேன்னா, வீடியோ வந்து வருது. இங்க வந்து ஆடியோ ப்ளே பண்ணா, ஆடியோ வந்து வருது.
பட் இப்போ வந்து ஃபேர்லைட் பேஜ்ல இருக்க மீடியா பூல்ல இப்போ பாருங்க இது வந்து ஒரு ஆடியோவா? ஆடியோ பிரஸ் பண்ணா எனக்கு வந்து ஆடியோ வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஷன் ஓகேவா? இங்க வந்து உங்களுக்கு தெரியல. நான் எடிட் பேஜ்ல உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க அதே தான். ஜஸ்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு டிரான்சிஷன். இதுக்கு வந்து வீடியோவும் இருக்கு, ஆடியோவும் இருக்கு. பட் நாம இங்க பார்க்கும்போது வெறும் ஆடியோ மட்டும் தான் தெரியுது. ப்ளே பண்ணி கூட காட்டுறேன். வெறும் அந்த டிரான்சிஷனோட சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. இதுதான் இருக்க மெயின் டிஃபரன்ஸே. நீங்க எடிட் பேஜ்ல இருக்க டைம்லைன்ல வீடியோ, ஆடியோ 2மே வந்து ப்ளே ஆகும். பட் இந்த ஃபேர்லைட் பேஜ்ல நீங்க வீடியோ வச்சிருந்தாலும் சரி, அந்த வீடியோவோட ஆடியோ மட்டும் தான் வரும். இன்கேஸ் நீங்க வந்து ஆடியோ வச்சிருந்தீங்கன்னா, ஆடியோ வந்து ப்ராப்பரா ப்ளே ஆகும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்க மெயின் டிஃபரன்ஸ். இப்ப 2வதா என்ன பண்ண போறேன், இன்னும் கொஞ்சம் ஃபைல்ஸ வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு சொல்ல அப்பதான் வந்து கரெக்ட்டா இருக்கும். ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மீடியா பூல்ல இன்னும் கொஞ்சம் நெறைய வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்றதுக்கு வந்து என்கிட்ட நெறைய கிளிப்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்ப பாருங்க இதுவும் ஒரு வீடியோவா? டபுள் டேப் பண்ணா இங்க வந்து அதோட ஆடியோ மட்டும் வருது. ஜஸ்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்ப வந்து மீடியா பேஜ்க்கும் இதுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் சொன்னோமா, அதே சேம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்ப வந்து இங்கேயும் நம்ம வந்து கிளிப்ப வந்து இம்போர்ட் பண்ணலாம். இப்ப வந்து இந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ண போறேன் அப்படின்னா வந்து, இந்த ஆடியோவ தூக்கிட்டு வந்து இங்க வச்சுர்றேன். இப்ப இந்த ஆடியோ வந்து இங்க இருக்கு. எடிட் பேஜ்ல போய் பார்த்தீங்கன்னா, ஆடியோ இருக்கும். வீடியோ வந்து தெரியாது. எப்படி நமக்கு இந்த வியூவர்ல வீடியோ தெரியலையோ, அதே மாரியே இங்க போடுற வீடியோ எதுக்குமே ஆடியோ வந்து வரவே வராது. அத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்க எடிட் பேஜ்ல இப்ப நான் வந்து இத கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டா அந்த மாரி கோஸ்ட் இமேஜ் வந்துரும். தென் எங்கேயோ டச் பண்ணீங்கன்னா வந்து போயிரும். இப்ப வந்து எடிட் பேஜ்ல இங்க பாருங்க. அதையே வந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ணா ஆடியோ, வீடியோ 2மே வந்து வருதா? இப்ப வந்து எனக்கு இங்க வந்து வெறும் வீடியோ மட்டும் வேணும், ஆடியோ மட்டும் வேணும் அப்டின்னா வந்து என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் இத வந்து ஒரு டபுள் டேப் பண்ணிட்டீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ சிம்பல் இருக்கும், ஆடியோ சிம்பல் இருக்கும். இந்த வீடியோவ பிரஸ் பண்ணி இழுத்தீங்கன்னா, வீடியோ வந்து வரும். திருப்பி நான் வந்து டபுள் டேப் பண்ணிக்கிறேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியோ சிம்பல் இருக்கு. வெறும் ஆடியோ மட்டும் வரும். இந்த மாரி நம்ம ஆடியோ செலக்ட் பண்ணலாமா? இன்கேஸ் எனக்கு இந்த கிளிப்போட ஆடியோ மட்டும் வேணும் அப்படிங்கிறப்போ, ஜஸ்ட் இந்த ஃபேர்லைட் பேஜ்ல போயிட்டு, இப்ப இந்த கிளிப்போட ஆடியோ மட்டும் எனக்கு வேணுங்கிறப்போ, ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணா, இங்க வந்து எனக்கு எப்பயுமே ஆடியோ மட்டும் தான் இருக்கும் ஃபேர்லைட் பேஜ்ல. ஜஸ்ட் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டேன்னா, அது வந்து வந்துரும். இத நான் எகைன் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன்னா, இங்க வந்து கட் பண்ணும்போது இங்க வந்து 2 சிம்பிள் இருக்குல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க் இன், மார்க் அவுட். எனக்கு வந்து இப்ப இந்த இடத்துல இருந்து எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இது மட்டும் எனக்கு வேணும் அப்படிங்கிறப்போ, மார்க் இன் பாயிண்ட்டு, மார்க் அவுட்டு. ஓகேவா? இது 2த்தையும் செலக்ட் பண்ணிட்டு, அத மட்டும் எடுத்தேன்னா, அந்த கொஞ்சூண்டு இருக்கிறது மட்டும் வரும். இத நான் எகைன் வந்து கட் பண்ணிக்கிறேன். இத வந்து நீங்க ஐ பட்டன், ஓ பட்டன வச்சு எப்பயும் பண்ணுவீங்கல்ல, அந்த மாரியும் பண்ணலாம். மார்க் இன் செட் பண்ண ஐ பட்டன். இப்ப வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து இன் பாயிண்ட் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஐ பட்டன பிரஸ் பண்ணா இன் பாயிண்ட் வந்து வந்துரும். கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணிட்டு, ஓ பட்டன பிரஸ் பண்ணா அவுட் பாயிண்ட் வந்து வந்துரும். இப்ப பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள இருக்க ஆடியோ மட்டும் வந்து வந்துரும். இந்த மாரி மார்க் இன், மார்க் அவுட் பண்ண நம்ம வந்து ஐ பட்டன், ஓ பட்டன் ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். இல்லன்னா இந்த 2 கீ யூஸ் பண்ணலாம். மொத்தமா இந்த மீடியா போர்ட்ல இருக்க ஆப்ஷன்ஸே வந்து அவ்வளோதான். தென் இது வந்து லூப் பட்டன். லூப் பட்டன போட்டு விட்டீங்கன்னா, இது ப்ளே ஆயிட்டு திருப்பி, திருப்பி, திருப்பி ப்ளே ஆகும். வேணா ஒரு மீம் வந்து குட்டி மீமா பார்த்து போட்டு விடுறேன். இப்ப வந்து இந்த லூப் பட்டன் ஆன்ல இருந்துச்சுன்னா, இது வந்து திருப்பி திருப்பி ப்ளே ஆகும். இப்ப எண்டு கிட்ட வச்சு ப்ளே பண்றேன். திருப்பி முடிஞ்சோனே ஸ்டார்ட்டிங். இப்ப பார்த்தீங்கன்னா, எண்டு முடிஞ்சுட்டு திருப்பி ஸ்டார்ட் ஆயிட்டே வரும். இந்த மாரி லூப் ஆயி ப்ளே பண்றதுக்கு இந்த லூப் பட்டனு. ஜஸ்ட் இப்ப வந்து இந்த மீடியா பூல ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து எஃபெக்ட்ஸ பார்ப்போம். இந்த எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல, மொத்தமா இந்த ஃபேர்லைட்ல இருக்க எல்லா எஃபெக்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தான் இருக்கும். இப்ப வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு எஃபெக்ட்னா நாய்ஸ் ரிடக்ஷன் தான். ஜஸ்ட் நான் இங்க வந்து சர்ச் ஐகான் இருக்கும். சர்ச் பண்ணிக்கிறேன். நாய்ஸ் ரிடக்ஷன சர்ச் பண்ணிட்டு, இப்ப இந்த கிளிப்புக்கு மட்டும் நாய்ஸ் ரிடக்ஷன் அப்ளை பண்ணணும் அப்டின்னா வந்து அந்த கிளிப்புக்கு மட்டும் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? நான் ஜஸ்ட் குளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த கிளிப்புக்கு மட்டும் அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணலாம். இல்ல இந்த 2 கிளிப்புக்குமே அப்ளை ஆகணும்னா, இந்த ட்ராக்குக்கு வந்து இப்படி போட்டுறலாம். ஓகேவா? அப்படி போட்டீங்கன்னா, அந்த ட்ராக்ல இருக்க எல்லா கிளிப்புக்குமே வந்து அப்ளை ஆயிரும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த ட்ராக்குக்கு நம்ம எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ணோம். இந்த கிளிப்புக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணோம். இது 2த்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இந்த மிக்ஸர் இருக்குல்ல, இதையும் பத்தி பாத்துருவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா, A1 ட்ராக்ல எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா, நாய்ஸ் ரிடக்ஷன் அப்ளை ஆயிருக்கு. இந்த கிளிப்ல என்ன அப்ளை பண்ணியிருக்கோம், இங்க பாருங்க A2 ட்ராக்ல எதுவுமே வந்து மென்ஷன் ஆகல. இப்ப இந்த கிளிப்புக்கு மட்டும் அப்ளை பண்ண எஃபெக்ட் வந்து என்னதுன்னு பார்க்கணும்னா, நம்ம இன்ஸ்பெக்டர்ல போய் பார்த்தோம்னா, எஃபெக்ட்ஸ்ல வந்து இருக்கும். ஓகேவா? அத வச்சு நம்ம இங்க பாருங்க நாய்ஸ் ரிடக்ஷன் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப வந்து இந்த கிளிப்ப வந்து நீங்க தனியா செலக்ட் பண்ணிட்டு, எஃபெக்ட்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஓகேவா? இந்த கிளிப்புக்கு நம்ம எந்த எஃபெக்ட்டுமே வந்து அப்ளை பண்ண கிடையாது. இந்த ட்ராக்குக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ட்ராக் வந்து இங்க பாருங்க. இந்த ட்ராக்க தொட்டீங்கன்னா, அந்த ட்ராக் வந்து செலக்ட் ஆகும். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகும். இன்ஸ்பெக்டர வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க இங்க பிரஸ் பண்ணேன்னா ட்ராக் வந்து செலக்ட் ஆகுதா?
ஜஸ்ட் இங்க பாருங்க நாய்ஸ் ரிடக்ஷன் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்ப இந்த கிளிப்புக்கும் நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து அப்ளை ஆயிருக்கும். ஆனா இன்ஸ்பெக்டர்ல போய் பார்த்தீங்கன்னா, அந்த எஃபெக்ட் வந்து காட்டாது. ஓகேவா? அது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப வந்து எத பத்தி பார்க்க போறோம்னா, இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ பத்தி தெரியறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு சோலோ, மியூட் இதெல்லாம் பத்தி தெரியணும். மேல இருக்கிறது ஆடியோ, கீழ இருக்கிறது வந்து மியூசிக். இப்ப இன்னும் கொஞ்சம் இத வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் மீடியா பூலுக்கு போய்க்கிறேன். ஓகே. சும்மா இந்த ஆடியோவ வந்து கீழ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எனக்கு வந்து இப்ப இந்த ஆடியோ வந்து கேட்கக்கூடாது அப்டின்னா வந்து மியூட் யூஸ் பண்ணணும். இப்ப மியூட் யூஸ் பண்ணனா என்ன ஆகும்னா, இந்த ட்ராக் மட்டும் கேட்காது. நமக்கு ப்ளே பண்ற பட்டன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கும். இந்த டைம்லைன்ல இருக்கிறதெல்லாம் ப்ளே பண்ற பட்டன்ஸ் வந்து இது. இந்த மீடியா பூலுக்கான பட்டன்ஸ் வந்து இது. மீடியா பூல்ல இம்போர்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் மீடியா பூல் தேவையில்ல. ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நான் என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் வந்து ப்ளே பண்ண போறேன். Have interview tomorrow. I didn't prepare. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ட்ராக் நம்ம மியூட் பண்ணிட்டோம். அதனால வந்து கேட்கல. இப்ப வந்து இந்த ட்ராக்க மட்டும் இப்ப வந்து இந்த மேல இருக்க 2 ட்ராக்கையும் மியூட் பண்ணிர்றேன். இப்ப வந்து இந்த 2 ட்ராக்கும் மியூட் ஆயிருச்சுன்னா, இந்த 2 ட்ராக்கும் கேட்காது. இப்ப இந்த ட்ராக் மட்டும் கேட்கும். ஓகேவா? இப்ப வந்து மியூட்னா என்ன பண்ணும்? அது வந்து அந்த ட்ராக் கேட்காது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? இப்ப வந்து சோலோனா என்னன்னா, இப்ப எனக்கு இந்த ட்ராக் மட்டும் கேட்கணும்னா, இத மட்டும் நீங்க சோலோ குடுத்துட்டீங்கன்னா, அந்த ட்ராக் மட்டும் தான் கேட்கும். இத தவிர மீதி இருக்க எல்லாமே தானாவே மியூட் ஆயிரும். ஓகேவா? இப்ப வந்து எனக்கு இந்த 2ண்ட் ட்ராக் மட்டும் கேட்கணும் அப்டின்னா வந்து அத சோலோ குடுத்துட்டேன்னா, அந்த மியூசிக் மட்டும் கேட்கும். இப்ப வந்து எனக்கு இந்த மியூசிக்கும், இந்த 3ர்ட் ட்ராக்ல இப்ப ஆட் பண்ணோம்ல, இது 2ம் கேட்கணும். இது 2த்தையும் நீங்க சோலோல போட்டீங்கன்னா, அது 2ம் ப்ளே ஆகும். அத தவிர மீதி இருக்க எல்லாமே வந்து மியூட் ஆயிரும். இதையே நீங்க அச்சீவ் பண்ண என்ன பண்ணலாம்? மேல இருக்க இந்த ஒரு ட்ராக்க மட்டும் மியூட் கூட பண்ணலாம். இப்ப வந்து இந்த மேல இருக்க ட்ராக் மட்டும் நமக்கு ப்ளே ஆகணும்னா, ஜஸ்ட் சோலோ குடுத்துட்டீங்கன்னா, இது மட்டும் ப்ளே ஆகும். Have interview tomorrow. I இப்ப நான் இவ்ளோ பண்ணி காட்டுனேன்ல. சோலோக்கும், மியூட்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சோலோனா, நீங்க எந்த ட்ராக்க சோலோ வச்சிருக்கீங்களோ, அது மட்டும் ப்ளே ஆகும். மியூட் குடுத்துட்டீங்கன்னா, அது வந்து ப்ளே ஆகாது. ஓகேவா? இப்ப வந்து இந்த ட்ராக் மட்டும் சோலோ வச்சிருக்கேன், மியூட் வச்சிருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ்ல வந்து நமக்கு காட்ட ஆரம்பிச்சுரும். இண்டெக்ஸ்லயும் நம்ம வந்து இதெல்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸ்ல நீங்க ஏதோ ஒண்ணு செலக்ட் பண்ணீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டைம்லைன்லயும் செலக்ட் ஆகும், மிக்சர்லயும் செலக்ட் ஆகும். மிக்சரையும் நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து ஒரு ஐ பட்டன் இருக்கும். இந்த ஐ பட்டன் பேர் வந்து ஹைடு. ஓகேவா? மியூட்டு, சோலோ இது 2ம் ஒரு ஆப்ஷனு. இந்த ஹைடுங்கிறது இன்னொரு ஆப்ஷனு. இப்போ வந்து இது வந்து மீம் சவுண்ட் தானே. இத நான் இப்ப வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். ஹைட் பண்ணிட்டேன்னா இங்க இருந்து மறைஞ்சிரும். பட் அதோட சவுண்ட் வந்து கேட்கும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். have interview tomorrow. I didn't prepare. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராக் வந்து ப்ளே ஆகுது. ஓகேவா? இப்ப நான் ஜஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, அத வந்து அன்ஹைட் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து இந்த நடுவுல இருக்க ட்ராக் இருக்குல்ல, இதுதான் அந்த மியூசிக். இத வந்து நான் இப்ப ஹைட் பண்ணிட்டேன்னா, அது வந்து போயிருச்சு. பட் வந்து அது ப்ளே ஆகும். I am nervous about it. ஓகேவா? இந்த ஹைட் ஆப்ஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்ப வந்து இந்த மாரி என்கிட்ட ஒரு 10 ட்ராக் இருக்கு. இந்த ட்ராக் முடிஞ்ச உடனே இந்த ட்ராக் இதுக்கும் இதுக்கும் தான் நான் பார்க்கணும். நடுவுல இத்தன ட்ராக் வந்து என்னைய டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்குல்ல, இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் நீங்க இந்த மாரி ஹைட் குடுத்துட்டீங்கன்னா, எல்லாமே வந்து மறைஞ்சிரும். ஜஸ்ட் இந்த ட்ராக் அடுத்து இந்த ட்ராக் இப்போ கரெக்ட்டா கிளிப் வந்து இந்த இடத்துல சவுண்ட் எஃபெக்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வொர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் யூஸ் பண்ணும்போது, இத நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணுவீங்க. இன்கேஸ் நீங்க ப்ராஜெக்ட்ல வந்து ஏதோ ஒண்ணு மியூட் பண்ணியிருக்கீங்க, சோலோல வச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து இங்க மறந்துட்டீங்கனாலும், இண்டெக்ஸ்ல வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அந்த ட்ராக்க நம்ம இங்க செலக்ட் பண்ணா, ஜஸ்ட் இங்க பாருங்க உடனே வந்துரும். இங்க வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லன்னா இங்கேயும் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாரி நெறைய ஆப்ஷன் வந்து இண்டெக்ஸ வச்சு பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சவுண்ட் லைப்ரரி. சவுண்ட் லைப்ரரில நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, DaVinci Resolveலயே நெறைய சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும். அத நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னும் டவுன்லோட் பண்ணல. தென் இந்த மிக்ஸர். இந்த மிக்ஸர பத்தி பெரிய வீடியோவே போடலாம். பட் இந்த ட்ராக்குக்கு ஏதோ ஒரு எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ணணும் அப்டின்னா வந்து, நம்ம நார்மலா எப்படி அப்ளை பண்ணோம்? நாய்ஸ் ரிடக்ஷன தூக்கிட்டு வந்து இப்படி போட்டோம். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து என்ன A4 ட்ராக் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இங்க வந்து எனக்கு 2 ட்ராக் தான் தெரியும். இந்த கார்னர இப்படி புடிச்சு இப்படி இழுத்தீங்கன்னா, இருக்க எல்லா ட்ராக்குமே வந்து தெரியும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். A4க்கு நம்ம வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து போட்டுருக்கோம். இங்க இருந்து நீங்க வந்து அப்ளை பண்றதுனாலும் பண்ணலாம். இல்லன்னா, இப்ப பாருங்க 2ண்ட் ட்ராக் நான் அப்ளை பண்ணா, இந்த பிளஸ் ஐகான பிரஸ் பண்ணிட்டு ரிஸ்டோரேஷன்ல நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும். எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சதால நான் வந்து ஈஸியா போட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சர்ச் பண்ற ஆப்ஷன் வந்து கிடையாது. ஸோ வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா தான் யூஸ் பண்ண முடியும். பட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அதோட பேர் தெரிஞ்சுச்சுன்னா சர்ச் பண்ணிட்டு ஜஸ்ட் ட்ராக்ல வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? அதனால இது 2த்தையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மீட்டர்ஸ். மீட்டர்ஸ் தான் நமக்கு இங்க இருக்க வியூவர். இந்த Fairlight பேஜ்ல வீடியோ பார்க்க ஒரு இடம் எதுனா, அது வந்து நம்ம மீட்டர்ஸ் தான்.
இதுல தான் நம்ம வீடியோ வந்து பார்ப்போம். மீட்டர்ஸ்ல இருக்க வியூவர் சைஸ் வந்து இவ்வளோதான். பட் எடிட் பேஜ்ல நமக்கு வந்து வியூவர்லாம் பெருசா இருக்கும். இன்கேஸ் நீங்க வாய்ஸ் ஓவர் குடுக்குறீங்கன்னா, அது வந்து ஃபேர்லைட் பேஜ்ல தான் குடுப்பீங்க. அப்ப வந்து எனக்கு இட்லிக்கூண்டு டிஸ்ப்ளே வச்சு என்னால ஒழுங்கா பார்க்க முடியாது. ஸோ இந்த கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளோட்டிங் விண்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா, அங்க பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு வந்துருச்சு. இத நீங்க எவ்வளோ பெருசு வேணுமோ ரீசைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? இத எகைன் நான் அங்கேயே போகணும்னா, இங்க மேல வந்து ஒரு சிம்பிள் இருக்கும். இத பிரஸ் பண்ணீங்கன்னா அங்கேயே போயிரும். கீழ இருக்கிறத பிரஸ் பண்ணீங்கன்னா மேல வந்துரும். தென் மேல இருக்கிறத பிரஸ் பண்ணீங்கன்னா கீழ போயிரும். இப்ப வந்து ஃபேர்லைட் பேஜ்ல நீங்க எதையோ ப்ளே பண்ணி பார்க்க போறீங்க. வியூவர் வந்து குட்டியா இருக்கு அப்டின்னா வந்து பி பட்டன பிரஸ் பண்ணீங்கன்னா, ஃபுல் வியூவர் எப்பயும் போல நமக்கு ஆப்ஷன் இருக்குல்ல, அது வந்து போகும். இல்லன்னா வந்து இந்த ஃப்ளோட்டிங் விண்டோல பெருசா வந்து வந்துரும். ஓகேவா? இத வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப வந்து நான் எகைன் அதே இடத்துலயே வச்சுக்கிறேன். மீட்டர்ஸ ஆஃப் பண்ணிக்கிறேன். தென் இந்த மீட்டர்ஸ்ல இன்னொன்னு வந்து இருக்கு. இப்ப வந்து இத ப்ளே பண்றேன். இப்ப பார்த்தீங்களா, நமக்கு வந்து நெறைய இருக்கா? இது வந்து என்ன பண்ணணும்னே தெரியல. திருப்பியும் நம்ம பழைய கிளிப்ஸ்க்கே போறேன். டைம்லைன் 2ல நம்ம வந்து கிளிப் வச்சிருந்தோம்ல, இங்க இருந்து டைம்லைன் ஸ்விட்ச் பண்ணா இங்க பாருங்க டைம்லைன் காட்டுதா? இத ஜஸ்ட் பிரஸ் பண்ணிட்டு டைம்லைன் 3க்கு இப்ப வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது வந்து பழைய கிளிப்பே தான். இங்க என்ன ஒரு கிளிப் வந்து மிஸ் ஆகுதுன்னா, அது வந்து உங்களுக்கு தெரியாது. அதுக்கு காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு 2.0 ட்ராக் இருக்கு. பட் நாங்க ரெக்கார்ட் பண்ணது ஒரு மோனோ ட்ராக். ஓகேவா? இதுல வந்து 1 சேனல் தான் இருக்கு. பட் இங்க வந்து நம்ம 2 சேனல் போட்டிருக்கும்போது அது வந்து கேட்காது. இது வந்து உங்களுக்கு நெறைய தெரிஞ்சிருந்தா தான் தெரியும். இத நீங்க எப்படி கிளியர் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் கிளிப்ப செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல பிரஸ் பண்ணி செலக்ட் பண்ணீங்கன்னா 2 கிளிப்பும் வந்து செலக்ட் ஆயிரும். தென் ரைட் கிளிக் பண்ணிட்டு கிளிப் அட்ரிபியூட்ஸ்ன்னு இருக்கும். கிளிப் அட்ரிபியூட்ஸ்ல போயிட்டு, வாய்ஸ்ல போயிட்டு இங்க பார்த்தீங்கன்னா மோனோல இருக்கும். மோனோல இருக்கிறத ஸ்டீரியோக்கு வந்து மாத்திருங்க. தென் வந்து 2ண்ட் சேனல் வந்து மியூட்ல இருக்குல்ல, அத எடுத்துட்டு போயிட்டு எம்பெடட் சேனல் 1 குடுத்து ஓகே குடுத்துட்டீங்கன்னா, இது வந்து போயிரும். இது வந்து உங்களுக்கு இப்ப தெரிய தேவையில்ல. இத பத்தி நான் ஒரு டீட்டெயில்டான வீடியோ போட்டிருக்கேன். நாய்ஸ் ரிடக்ஷன் அப்புறம் சேனல் நாய்ஸ பத்தி. அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். வேணா போய் செக் பண்ணி பாருங்க. இப்ப பார்த்தீங்களா, எப்பயும் போல நமக்கு 2 கிளிப் வந்துருச்சு. இப்ப வந்து எகைன் வந்து இப்ப ப்ளே பண்ணி காட்டுறேன். கேட்டு பாருங்க. I have interview tomorrow. இப்ப வந்து நீங்க எடிட்லாம் பண்ணிட்டீங்க. ப்ளே தான் பண்ணி பார்க்க போறேன் அப்படிங்கும்போது சவுண்ட குறைக்கணும் அப்படின்னா வந்து இந்த டிம் பட்டன பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா 50%க்கு வந்து போயிரும். இப்ப வந்து கேட்டு பாருங்க. I have interview tomorrow. I didn't prepare. உங்களுக்கு காதுல வந்து ரொம்ப சவுண்ட் கேட்காது. நீங்க மேனுவலா போய் குறைக்க தேவையில்ல. ஜஸ்ட் இந்த டிம் பட்டன பிரஸ் பண்ணீங்கன்னா வந்து கம்மியாயிரும். இது வந்து ஒரு ஆப்ஷன். மீட்டர்ஸ் வந்து இப்ப நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்ம ஃபைல் இப்போ. இப்போதைக்கு இதுதான் நம்ம ட்ராக். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ட்ராக் வந்து வாய்ஸ், 2வது ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மியூசிக். ஓகேவா? நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, இந்த ட்ராக்க வந்து டூப்ளிகேட் பண்ண போறேன். ஜஸ்ட் ஆல்ட்ட பிரஸ் பண்ணிட்டு, ஹோல்ட் பண்ணிட்டே வந்தேன்னா, எனக்கு வந்து இந்த மாரி டூப்ளிகேட் ட்ராக் வந்து வந்துரும். இப்ப வந்து இந்த எல்லா ட்ராக்குமே நான் வந்து நேம் வைக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ட்ராக்க ஒரு டபுள் டேப் பண்ணேன்னா, அது வந்து நேம் வந்து வச்சுக்கலாம். இதுக்கு பேர் வந்து A1ன்னு வந்து குடுக்குறேன். A1 குடுத்துட்டு என்டர் குடுத்தீங்கன்னா வந்து வந்துரும். பட் நம்ம என்டர் குடுக்காம டேப் பட்டன பிரஸ் பண்ணீங்கன்னா, கீழ அப்படியே குடுத்துக்கலாம். இதுக்கு A2. தென் டேப் பட்டன பிரஸ் பண்ணிட்டு A3. தென் டேப் பட்டன பிரஸ் பண்ணிட்டு A4. தென் டேப் பட்டன பிரஸ் பண்ணிட்டு A5. ஓகேவா? இந்த மாரி எல்லா ட்ராக்குமே நம்ம சீக்கிரமா நேம் பண்ண, நம்ம ஃபேர்லைட் பேஜ்ல மட்டும் தான் முடியும். எடிட் பேஜ்ல இந்த ஷார்ட்கட் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ எடிட் பேஜ்ல போய் ட்ரை பண்ணாதீங்க. அது வந்து எடிட் பேஜ்ல ஒர்க் ஆகாது. இந்த மாரி ட்ராக் நேம் வைக்க ஃபேர்லைட் பேஜ் தான் நமக்கு வந்து ஃபாஸ்டஸ்ட் வே. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராக்க செலக்ட் பண்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளிப்ப செலக்ட் பண்றேன். இதுக்கான டிஃபரன்ஸ் வந்து இப்ப தெளிவா பாருங்க. இப்ப வந்து எனக்கு இது வியூவர் வந்து குட்டியா இருக்கா? இத வந்து பெருசு பண்ணா, நமக்கு இங்க பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வந்து இருக்கும். வெர்டிகல் ஸ்லைடர பிரஸ் பண்ணீங்கன்னா, வெர்டிகலா பெருசாகும். தென் ஹாரிசான்டல் ஸ்லைடர பெருசு பண்ணீங்கன்னா, ஹாரிசான்டலா பெருசாகும். இதுக்கான ஷார்ட்கட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் பாருக்கு லெஃப்ட் சைட்ல இருக்க ஆல்ட் பட்டனும், ஸ்க்ரோல் வீலையும் நீங்க சுத்துனீங்கன்னா, இந்த மாரி ஹாரிசான்டலா சின்னது பெருசாகும். தென் ஷிஃப்ட் பட்டன பிரஸ் பண்ணிட்டு, ஸ்க்ரோல் வீல அப், டவுன் பண்ணீங்கன்னா, வெர்டிகலா வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து இந்த ப்ளே ஹெட் வந்து இந்த இடத்துல இருக்கா? இதுக்கு நேரா எனக்கு கட் பண்ணணும்னா, ஜஸ்ட் இந்த ரேசர் டூல பிரஸ் பண்ணேன்னா வந்து கட் ஆயிரும். இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த கிளிப் மேல இருக்க கிளிப் மட்டும் தான் கட் ஆகணும். ஓகேவா? பட் கீழ இருக்க கிளிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா, கட் ஆகுது. இப்படி ஆகக்கூடாது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் நான் அன்டூ பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் இசட்ட பிரஸ் பண்ணி, இப்ப வந்து இந்த கிளிப்ப வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து எகைன் வந்து இந்த ரேசர் டூல வந்து பிரஸ் பண்ண ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பி. ஓகேவா? கண்ட்ரோல் பி பிரஸ் பண்ணீங்கன்னா, கட் ஆயிரும். ஒரு நிமிஷம் நான் பிரஸ் பண்ணவே இல்ல. இங்க பாருங்க கண்ட்ரோல் பி பிரஸ் பண்ணீங்கன்னா கட் ஆயிரும். தென் நீங்க பிளே ஹெட்ட மூவ் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல திருப்பி செலக்ட் ஆகல. எகைன் நான் கண்ட்ரோல் பிய பிரஸ் பண்ணேன்னா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். மேல, கீழ 2மே வந்து செலக்ட் ஆயிருக்கு. இந்த மாரி ஒவ்வொரு இடத்தையும் நான் வந்து கிளிப்ப செலக்ட் பண்ணி கட் பண்ணணும். இல்லன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் இந்த ட்ராக்க செலக்ட் பண்ணிட்டு, இப்ப வந்து எனக்கு இந்த இடத்துல கட் பண்ணணும் அப்டின்னா வந்து, ஜஸ்ட் இப்ப கண்ட்ரோல் பி. ஓகேவா? தென் பிளே ஹெட்ட மூவ் பண்ணிட்டு, இங்க ஒரு கண்ட்ரோல் பி. இங்க ஒரு கண்ட்ரோல் பி.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ராக்ல நான் எங்க மூவ் பண்ணி கட் பண்ணாலும் எனக்கு கீழ இருக்க ட்ராக்ல வந்து கட் விழுகல. இதுதான் வந்து ட்ராக் செலக்ஷனோட ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? நீங்க ஒரு கிளிப்ப மட்டும் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, திருப்பி அடுத்த கிளிப்புக்கு போம்போது அந்த கிளிப்ப செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற நெசசிட்டி இருக்கு. பட் நம்ம ட்ராக்க செலக்ட் பண்ணும்போது அப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது. ஜஸ்ட் நான் இப்ப எல்லாத்தையுமே வந்து அன்டூ பண்ணிக்கிறேன். நாம போட்ட இந்த டாவின்சி வீடியோவோட டுட்டோரியல் பார்த்திருந்தீங்கன்னா, நான் கட் பண்ண எல்லாமே ஸ்ப்ளிட் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். கண்ட்ரோல்/ இந்த பட்டன யூஸ் பண்ணி அந்த ஷார்ட்கட் வந்து இங்கேயும் ஒர்க் ஆகும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளிப் செலக்ட் ஆயிருக்கு. இது மட்டும் வந்து கட் ஆயிருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இன்கேஸ் அது வந்து செலக்ட் ஆகலனா, எப்படி ரேசர் டூல் கட் பண்ணுதோ அதே மாரி தான். கண்ட்ரோல்/அ பிரஸ் பண்ணீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே வந்து கட் ஆயிருக்கு. இதே தான் வந்து ஸ்ப்ளிட்டும் நமக்கு வந்து பண்ணும். நாம வந்து பார்த்தீங்கன்னா, எடிட் பேஜ் டியூட்டோரியல் போட்டப்ப ஸ்ப்ளிட் ஆப்ஷன் பத்தி தான் சொல்லியிருப்போம். சேம் அதே ஷார்ட்கட் நீங்க வந்து இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க கண்ட்ரோல்/பி வந்து ரேசர் டூல் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. கண்ட்ரோல்/அ பிரஸ் பண்ணீங்கனாலே இந்த மாரி ஸ்ப்ளிட் ஆயி கட் ஆயிரும். இதே ட்ராக் செலக்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்னொன்னு இருக்கு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் இப்ப வந்து கட் பண்ண போறேன். ஓகேவா? இந்த இடத்துல கட் பண்ணிட்டு, இப்ப இந்த கிளிப் இருக்குல்ல, இந்த கிளிப்ப வந்து கண்ட்ரோல் எக்ஸ் குடுத்துட்டு கட் பண்ணிக்கிட்டேன். இப்ப வந்து இங்க பார்த்தீங்கன்னா, எங்க பேஸ்ட் ஆக போதோ, அங்க வந்து எனக்கு வந்து கோஸ்ட் இமேஜ் வந்து காட்டுது. அதே ட்ராக்ல தான் எனக்கு வந்து காட்டுது. ஓகேவா? எகைன் நான் வந்து கண்ட்ரோல் எக்ஸ் குடுத்து கட் பண்ணிக்கிறேன். இப்ப எனக்கு இது வந்து 3 ட்ராக்ல வந்து பேஸ்ட் ஆகணும். அப்டின்னா வந்து இந்த 3 ட்ராக்க நான் செலக்ட் பண்ணேன்னா, 3 ட்ராக் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து வந்துரும். இப்ப நான் கண்ட்ரோல் வி பிரஸ் பண்ணா 3 ட்ராக்ல வந்து பேஸ்ட் ஆயிரும். இன்கேஸ் இது வந்து எனக்கு திருப்பியும் நான் இத கட் பண்ணிட்டு, எனக்கு இப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ராக்குக்கு போணும் அப்டின்னா வந்து, இந்த ஃபர்ஸ்ட் ட்ராக்க பிரஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் வி பிரஸ் பண்ணலாம். இந்த மாரி எம்ப்டி ஸ்பேஸா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து இந்த மாரி பண்ணணும்னு கிடையாது. ஆல்ட்ட பிரஸ் பண்ணிட்டு டவுன் ஏரோ பிரஸ் பண்ணீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? பட் இந்த மெத்தட வந்து நான் வந்து சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். சில டைம் வந்து இது யூஸ் ஆகும். இந்த மாரி கிளிப் ஏதோ ஒண்ணு கீழ இருந்துச்சுன்னா, நீங்க ஆல்ட்ட பிரஸ் பண்ணி டவுன் ஏரோ பிரஸ் பண்ணிட்டு, டவுன் ஏரோ பிரஸ் பண்ணி வந்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க இருக்க கிளிப்ப ஃபுல்லா இது வந்து ஓவர் ரைட் பண்ணிரும். அந்த கிளிப் வந்து டெலீட் ஆயிரும். அதனால கண்ட்ரோல் இசட் குடுத்து நான் அன்டூ பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு இன்னொரு ஷார்ட்கட் வந்து சொல்றேன். ஸ்பேஸ் பாருக்கு ரைட் சைட்ல வந்து கண்ட்ரோலு, ஆல்ட் இருக்கும். அந்த 2 பட்டன பிரஸ் பண்ணிட்டு நம்பர் பிரஸ் பண்ணீங்கன்னா 1, 2, 3, 4, 5 எந்த நம்பர் பிரஸ் பண்றீங்களோ அந்த ட்ராக் வந்து செலக்ட் ஆகும். ஆல்ட், கண்ட்ரோல 2த்தையும் பிரஸ் பண்ணிட்டு இப்ப 2னா 2, 3னா 3 ஓகேவா? 4னா 4, 5னா 5 அத வந்து பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த ட்ராக் வந்து போயிரும். இப்ப வந்து நான் ஃபர்ஸ்ட் ட்ராக் வச்சுக்கிறேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நான் கட் பண்ண போறேன். ஓகேவா? ஜஸ்ட் கண்ட்ரோல்/ஏ குடுத்து வந்து கட் பண்ட்டேன். இப்ப வந்து இந்த ட்ராக் செலக்ஷன்ல இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இது மட்டும் தான் கட் ஆயிருக்கும். கண்ட்ரோல் எக்ஸ் குடுத்து இத வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இப்ப இது வந்து எனக்கு 4த் ட்ராக்ல வந்து போணும். அப்டின்னா வந்து நான் இங்க ஸ்க்ரோல் பண்ணி இந்த 4த் ட்ராக்க செலக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் வி குடுக்கணும் அப்டின்னு வந்து கிடையாது. இப்ப சொன்ன ஷார்ட்கட் என்ன? க ஆல்ட், கண்ட்ரோலு, 4 இத பிரஸ் பண்ணோம்னா டைரக்ட்டா 4த் ட்ராக் போயிரும். தென் வந்து கண்ட்ரோல் வி குடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். இப்ப வந்து சேம் இதே ட்ராக் வந்து இப்ப எனக்கு திருப்பியும் ஃபர்ஸ்ட் ட்ராக்கே போணும்னா, இப்டி போயிட்டு ட்ராக்க செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் வி குடுத்தேன்னா அங்க போய் பேஸ்ட் ஆகும். இல்லன்னா வந்து இப்ப வந்து இது எனக்கு 7த் ட்ராக் வேணும் அப்டின்னா வந்து இப்டி ஸ்க்ரோல் பண்ணி 7த் ட்ராக் வரணும். பட் இங்க ஆல்ரெடி 7த் ட்ராக் வந்து இல்ல. 6த் ட்ராக் வரைக்கும் தான் இருக்கு. ஸோ வந்து என்ன பண்ண போறோம் 6த் ட்ராக்லாம் இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க செலக்ட் பண்ணி ஒண்ணு பேஸ்ட் பண்ணணும். இன்கேஸ் அப்படி செலக்ட் பண்ணலன்னா, இருங்க நான் வேற இடத்த செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தான் இருக்கு. இப்ப பாருங்க ஆல்ட், கண்ட்ரோல் 6 ஓகேவா? இத பிரஸ் பண்ணனா இந்த இடத்துக்கு வந்துரும். தென் கண்ட்ரோல் வி குடுத்தீங்கன்னா, இது வந்து பேஸ்ட் ஆயிரும். இது வந்து நெறைய பேர் யூஸ் பண்ற ஷார்ட்கட். இத வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப வந்து ஒரு ட்ராக்க செலக்ட் பண்றதுக்கான இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு கிளிப்ப கட் பண்றீங்களா, எந்த ட்ராக்க நீங்க செலக்ட் பண்றீங்களோ, அந்த ட்ராக்ல தான் அது போயிட்டு பேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம எந்த டூல பத்தி பார்க்க போறோம்னா, டூல்ல டைம்லைன் வியூ ஆப்ஷன பத்தி பார்த்துருவோம். இந்த டைம்லைன் வியூ ஆப்ஷன பிரஸ் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே டிஸ்ப்ளே வீடியோ ட்ராக் இருக்கும். அத பிரஸ் பண்ணீங்கன்னா, இந்த டிஸ்ப்ளே வீடியோ ட்ராக்ஸ குடுத்துட்டீங்கன்னா, நம்ம எடிட் பேஜ்ல பார்க்குற மாரியே இங்கேயும் நம்ம வந்து வீடியோ வந்து பார்த்துக்கலாம். தென் வந்து இத நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா, இது வந்து மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே கெயின் லைன்னு ஒண்ணு வந்து டிக்ல இருக்கும். அது வந்து என்னதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ஸ்க்ரோல் பண்ணி பெருசு பண்ணிக்கிறேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லைன் தெரியுதுல்ல? இப்ப வந்து இந்த டிஸ்ப்ளே கெயின் லைன வந்து ஆஃப் பண்ணிர்றேன். அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா போயிருச்சு. எகைன் வந்து டிஸ்ப்ளே கெயின் லைன போயிட்டு ஆன் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து இந்த இடத்துக்கிட்ட என் மவுஸ் கர்சர கொண்டு போனா, அது ஒரு மாரி சேஞ்ச் ஆகும். இப்ப நான் புடிச்சு இழுத்தனா, சவுண்ட் வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அதோட கெயின் லைன். ஓகேவா? இத வச்சு நம்ம சவுண்ட் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுல தான் நம்ம கீ ஃப்ரேம் வைக்கிறதே எல்லாமே வந்து பண்ணுவோம். தென் இதுல இருக்க இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, வேவ் ஃபார்ம் பார்டர். இந்த வேவ் ஃபார்ம சுத்தி பிளாக் கலர்ல ஒரு பார்டர் இருக்கும். அது வேணான்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வேவ் ஃபார்ம சுத்தி பார்டர் இல்ல. இன்கேஸ் உங்களுக்கு பார்டர் வேணும்னா வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரேஞ்ச் டூலோட இம்பார்ட்டன்ஸ் தான் பார்க்க போறோம். இங்க இருக்குல்ல, இதுதான் வந்து ரேஞ்ச் டூல்.
இப்போ வந்து எனக்கு என்னன்னா, இப்போ வந்து இந்த ஒரு கிளிப் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு கிளிப் மட்டும் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணணும். அப்படின்னா இங்க ஒரு இன் பாயிண்ட், இங்க ஒரு அவுட் பாயிண்ட். ஐ பட்டன பிரஸ் பண்ணா இன் பாயிண்ட், ஓ பட்டன பிரஸ் பண்ணா அவுட் பாயிண்ட். இப்ப இந்த மார்க் இன், அவுட்குள்ள இருக்கிறத ப்ளே பண்ணணும்னா, உங்க ஸ்பேஸ் பாருக்கு லெஃப்ட் சைடுல இருக்க ஆல்ட்டும், ஷிஃப்ட்க்கு பக்கத்துல இருக்க ஸ்லாஷ் பட்டனும் பிரஸ் பண்ணீங்கன்னா, அதுக்குள்ள இருக்கிறது ப்ளே ஆகும். இப்ப நான் பிரஸ் பண்றேன். I'm passionate about editing, and I'm eager to bring my knowledge and ஓகேவா? பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து போயிட்டு ஒரு வாட்டி ப்ளே ஆயிட்டு நின்றுச்சு. இது வந்து எனக்கு கன்டின்யூவா ப்ளே ஆகும்னா, இங்க பார்த்தீங்கன்னா லூப் பட்டன் இருக்கும். இத நான் பிரஸ் பண்ணிட்டு ஆல்ட் ஸ்லாஷ் பிரஸ் பண்ட்டேன்னா I'm passionate about editing, and I'm eager to bring my knowledge and I'm passionate about editing. இப்ப பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இது வந்து லூப்ல வந்து ப்ளே ஆகும். இன்கேஸ் நீங்க ஒரு சவுண்ட் எஃபெக்ட்லாம் திருப்பி திருப்பி கேட்டு பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, இது வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. இது வந்து நீங்க ஃபேர்லைட் பேஜ்ல ஒர்க் பண்ணும்போது அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. அதனால வந்து இந்த ஆப்ஷனுக்காக தான் நமக்கு வந்து ரேஞ்ச் டூல். இப்ப வந்து ரேஞ்ச் டூல வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, இந்த மாரி இன் பாயிண்ட், அவுட் பாயிண்ட் வந்து செலக்ட் ஆயிருந்துச்சுன்னா, இத கேன்சல் பண்றதுக்கு ஆல்ட் எக்ஸ் ஓகேவா? இத குடுத்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும். இப்ப வந்து ரேஞ்ச் டூல செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஒரு கிளிப்ப செலக்ட் பண்ணா, இது மட்டும் இன், அவுட் பாயிண்ட்க்கு வந்து வந்துரும். இப்ப இந்த கிளிப்ப செலக்ட் பண்ணா, இது வந்து இன், அவுட் பாயிண்ட்க்கு வந்து வந்துரும். இப்ப இந்த இன் அவுட் பாயிண்ட் வந்து போணும்னா, சும்மா எம்ப்டி இடத்துல வந்து டச் பண்ணனா அது வந்து போயிரும். இப்ப இந்த 2 கிளிப்பும் சேர்த்து வரணும் அப்டின்னா வந்து இந்த மாரி டிராக் பண்ணனா போதும். நீங்க எந்த இடத்துல டிராக் பண்றீங்களோ, அந்த இடத்துல இன் அவுட் பாயிண்ட் வந்து செட் ஆயிரும். இந்த இன் அவுட் பாயிண்ட் போணும்னா, எம்ப்டி ஏரியால டச் பண்ணீங்கன்னா போதும். நீங்க ஐ பட்டன பிரஸ் பண்ணணும், ஓ பட்டன பிரஸ் பண்ணணும், கேன்சல் பண்ண ஆல்ட் எக்ஸ பிரஸ் பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு அவ்ளோ காம்ப்ளக்ஸ் கிடையாது. இந்த ஒரு கிளிப்புக்கு இன் அவுட் பாயிண்ட் இல்ல இந்த 2 கிளிப்பும் சேர்த்துனா, ஜஸ்ட் இப்டி டிராக் பண்ணீங்கன்னா வந்துரும். இது கேன்சல் பண்ண எம்ப்டி ஏரியால டச் பண்ணீங்கன்னா போயிரும். தென் எகைன் இந்த மவுஸ்க்கு போக மறந்துறாதீங்க. இல்லன்னா திருப்பியும் மாறி மாறி செலக்ட் ஆயிட்டே இருக்கும். இந்த மீடியா பூல பத்தி சொல்லும்போது, உங்களுக்கு நான் ஒரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஜஸ்ட் இந்த மீடியா பூலுக்கு வந்து போய்க்கிறேன். இப்போ வந்து நான் உஷஸ் மட்டும் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் உஷஸ் பார்த்தீங்கன்னா, இத்தன இருக்கு. இப்போ ஒரு 5 கிட்ட செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, இத ஃபுல்லா இப்ப என் டைம்லைன்ல ட்ராக் பண்ணேன்னா, ஒன் பை ஒன்னா தான் பிளேஸ் ஆகும். ஓகேவா? இதே நீங்க எடிட் பேஜ்ல போய் பண்ணீங்கனாலும், எடிட் பேஜ்ல போயிட்டு இங்க பாருங்க மீடியா பூல் இருக்கு. சும்மா ஒரு 5 கிளிப் வந்து செலக்ட் பண்ணிட்டேன்னா, என்னால இப்படி மட்டும் தான் பிளேஸ் பண்ண முடியும். ஓகேவா? இதுவே எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் உஷ் வந்து இங்க, 2வது வந்து அடுத்த ட்ராக்ல, 3வது வந்து அடுத்த ட்ராக்ல அப்படி பிளேஸ் ஆகணும் அப்படின்னா வந்து, உங்களால எடிட் பேஜ்ல எதுவுமே பண்ண முடியாது. பட் நம்ப ஃபேர்லைட் பேஜ்ல இதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்கு. அது எப்படின்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கிளிப்ப வந்து செலக்ட் பண்ணிட்டேன்னா, எப்பயும் போல கிளிக் பண்ணிட்டு கொண்டு வரும்போது, கண்ட்ரோல் பட்டன பிரஸ் பண்ணீங்கன்னா போதும். இங்க பாருங்க கண்ட்ரோல் பட்டன பிரஸ் பண்ணா, ஒன் பை ஒன்னா இப்படி ஒவ்வொரு ட்ராக்ல வந்து பிளேஸ் ஆகும். இதோட யூஸ் வந்து என்னன்னா, இப்ப வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டிரான்சிஷன் வந்து இருக்கு. இப்ப வந்து நான் இப்படி போட்டிருக்கேன். ஆனா எனக்கு வந்து வெர்டிகலா பிளேஸ் ஆகணும். அப்ப வந்து என்ன பண்றேன், ஜஸ்ட் இத வந்து கொண்டு வரும்போது, கண்ட்ரோல் பட்டன பிளேஸ் பண்ணிட்டு விட்டுட்டேன்னா வந்து வந்துரும். இப்ப வந்து என்னன்னா, இந்த இடத்துல வந்து எனக்கு எந்த உஷ் போடணும் அப்படின்னு சொல்லி டவுட்டா இருக்குன்னா, ஜஸ்ட் சோலோ குடுத்து ஒண்ணு ஒண்ணா நான் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து இதுக்குள்ள தான் எனக்கு மொத்த விஷஸுமே இருக்கு. நான் ஜஸ்ட் இந்த ரேஞ்ச் டூல எடுத்துட்டு, இங்க இருந்து இதுவரைக்கும் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப இதுக்குள்ள இருக்கிறது எனக்கு ப்ளே ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆல்ட் ஸ்லாஷ் ஓகேவா? அத வந்து பிரஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா, லூப்ல இருக்கிறதால ப்ளே ஆயிட்டே இருக்கா? இப்ப இது ஆஃப் பண்ணிட்டு இந்த மாரி வந்து நீங்க எது செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ட்ராக்ல போட்டு வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப ஒண்ணு ஒண்ணா திருப்பி நீங்க இம்போர்ட் பண்ணி பண்ணி செக் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இப்ப வந்து எனக்கு வந்து இது மட்டும் தான் கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் நான் மவுஸ்க்கே வந்து திருப்பி போயிடுறேன். இப்ப இது மட்டும் தான் கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா, மீதி எல்லாத்தையும் சும்மா கண்ட்ரோல் எக்ஸ் குடுத்து கட் பண்ணி வெளிய எடுத்துருவேன். அவ்வளோதான். இப்ப வந்து இத மட்டும் வச்சுப்பேன். இந்த மாரி நீங்க வந்து 3 விஷயத்துல எந்த சவுண்ட் கரெக்ட்டா இருக்கு? ஃபர்ஸ்ட்லாம் என்ன பண்ணுவீங்க? இங்க வந்து ஒண்ணு ஒண்ணா ப்ளே பண்ணி பார்ப்பீங்க. இது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்குன்னு ப்ளே பண்ணிட்டு எது செட் ஆகுமோ அத வந்து கொண்டு வருவீங்க. இப்ப வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, எல்லாத்தையும் இங்க இம்போர்ட் பண்ணி பார்த்துட்டு, ஒண்ணு ஒண்ணா ப்ளே பண்ணி பாருங்க. இங்க வந்து மீட்டர வந்து நீங்க வச்சுட்டீங்கன்னா, இங்க வந்து மீட்டர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா, இங்க வீடியோ வந்துரும். அந்த வீடியோக்கு எது சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி நீங்க வந்து வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த ஆப்ஷன் வந்து உங்களால இங்க மட்டும் தான் பண்ண முடியும். இப்ப வந்து நான் வந்து உங்களுக்கு இன்னொன்னு சொல்லி தரேன். இப்ப வந்து என்ன பண்ண போறேன்னா, இத வந்து டெலிட் பண்ண போறேன். இப்ப ஆல்ரெடி என்னோட டுட்டோரியல் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். இந்த 4 ஏரோ வச்சு ரைட் ஏரோ பிரஸ் பண்ணீங்கன்னா, ஒரு ஃப்ரேம் ரைட்ல மூவ் ஆகும். லெஃப்ட் ஏரோ பிரஸ் பண்ணீங்கன்னா, ஒரு ஃப்ரேம் லெஃப்ட்ல வந்து மூவ் ஆகும். இதே அப் ஏரோ பிரஸ் பண்ணீங்கன்னா, கிளிப்போட பிகினிங் போகும். டவுன் ஏரோ பிரஸ் பண்ணீங்கன்னா, அந்த கிளிப்போட எண்டுக்கு வந்து போகும். ஓகேவா? இது வந்து நம்ம அங்க யூஸ் பண்ண ஷார்ட்கட்டு. இப்ப வந்து இங்க இருந்து மூவ் பண்ண போறோம். இப்ப வந்து எப்படி மூவ் பண்ண போறோம் அப்படின்னா வந்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த டவுன் ஏரோ பிரஸ் பண்ணா கிளிப்போட எண்டுக்கு போகும்ல.
இப்போ பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கிறதும் நமக்கு வந்து கிளிப்பு தான். அதனால இங்க வந்துட்டு போகும். இப்போ வந்து 1 மணி நேரத்துக்கான ஒரு ஃபிலிம் வந்து நான் எடிட் பண்றேன்னா, 1 மணி நேரத்துக்கு டைம் லைன் இருக்கும். அங்க வந்து எஸ்எஃப்எக்ஸ்லாம் குட்டி குட்டியா இருக்கும். ஒண்ணு ஒண்ணா இந்த மாரி போகணும். ஓகேவா? இது வந்து கஷ்டமா இருக்கும். இப்ப நான் என்ன பண்ணலான்னா, இண்டெக்ஸ்ல போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ட்ராக், செகண்ட் ட்ராக் இத வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, மேல வந்து இந்த ட்ராக் இருக்கு. இப்ப வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இப்ப வந்து என்னால ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். டவுன் ஆரோ பிரஸ் பண்ணீங்கன்னா, ஒன்லி சவுண்ட் எஃபெக்ட்ட மட்டும் என்னால பார்க்க முடியும். எடிட் பண்ணிக்கவும் ஈஸியா இருக்கும். இப்ப வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல இருக்கும்போது ஒரு மார்க்கர் வந்து வச்சுக்கிறேன். நீங்க எம் பட்டன பிரஸ் பண்ணீங்கனாலும் மார்க்கர் வந்து விழுந்துரும். ஓகேவா? இது ஏன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்ப ஜஸ்ட் சொல்றேன். இப்ப வந்து எம் பட்டன பிரஸ் பண்ணி எல்லாமே வந்து மார்க் பண்ணிட்டேன்னா, இப்ப வந்து திருப்பி நான் இத ஃபுல்லா அன்ஹைட் வந்து பண்ணி விட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப இந்த 4த் சவுண்ட் எஃபெக்ட்க்கு போகணும்னா, ஜஸ்ட் இந்த டவுன் ஆரோ பிரஸ் பண்ணி இந்த இடம், இந்த எண்டிங் அங்க இங்கலாம் வந்து வந்துகிட்டே இருக்கும். இதே இந்த இடத்துக்கு நான் இப்ப வரணும் அப்டின்னா வந்து ஷிஃப்ட்ட பிரஸ் பண்ணிட்டு டவுன் ஆரோ பிரஸ் பண்ணீங்கன்னா, அடுத்த மார்க்கர் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு மட்டும் போயிட்டே இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க மேல பார்த்தீங்கன்னா, இத்தன எண்டிங் இருக்கும். இப்ப வந்து இந்த இடத்தெல்லாம் கட்டு போட்டுர்றேன். சும்மா வந்து அங்கங்க கட்டு போட்டுருவோம். கண்ட்ரோல் அழுத்தி ஸ்லாஷ் போட்டனா கட்டு வந்துரும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இங்கருந்து இந்த மார்க்கருக்கு போக 1, 2, 3, 4, 5 மார்க்கர் தள்ளி போனாலே போதும். பட் நார்மலா நீங்க டவுன் ஆரோ பிரஸ் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஒரு கிளிப்பா மூவ் பண்ணி வரதுக்கு லேட் ஆகும். பட் ஷிஃப்ட்ட பிரஸ் பண்ணி டவுன் ஆரோ பிரஸ் பண்ணீங்கன்னா, அங்கருந்து இந்த மார்க்கர் இந்த மாரி மார்க்கர் வரும்போது, மார்க்கர் ஃபார் ஃபாஸ்ட் ஆக்சஸ்ன்னு சொன்னேன்ல, அது வந்து இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னொரு இடத்துலயும் யூஸ் ஆகும். இப்போ வந்து எனக்கு இந்த கிளிப்ல வந்து ஒரு தப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ, நான் இந்த இடத்துல வந்து இப்போ வந்து எல்லா மார்க்கரையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த மார்க்கர ஃபுல்லா டெலீட் பண்றதுக்கு ஜஸ்ட் மார்க்கர பிரஸ் பண்ணிட்டு டெலிட் பட்டன குடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டேனா, இப்போ வந்து இன்னொரு யூஸ் கேஸ் என்னன்னா, இப்போ வந்து இந்த இடத்துல எனக்கு ஒரு மிஸ்டேக் இருக்கு. நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலயும் ஒரு மிஸ்டேக் இருக்கு. மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப நாளைக்கு காலைல நான் திருப்பியும் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணேன்னா, இங்க இருக்கும். இப்போ வந்து இந்த மார்க்கர் பாயிண்ட்க்கு உடனே போனா, அந்த இடத்துல தானே மிஸ்டேக் இருக்கு. ஜஸ்ட் உடனே போனா ஷிஃப்ட் அழுத்தி டவுன் ஆரோ பிரஸ் பண்ணீங்கன்னா, மார்க்கருக்கு வந்து போயிரும். எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குன்னு நீங்க சீக்கிரமா வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாரி மிஸ்டேக் இருக்க கிளிப்ப இன்னொரு வாட்டி எப்படி மார்க் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ட்ராக்குக்குலாம் கலர் குடுக்க, ஜஸ்ட் இங்க போயிட்டு ஒரு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, சேஞ்ச் ட்ராக் கலர் இருக்கும். ட்ராக் கலர வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ட்ராக்ல இந்த கிளிப் மட்டும் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா வந்து, அந்த மிஸ்டேக் இருக்க கிளிப்ப மட்டும் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, கிளிப் கலர் குடுத்தீங்கன்னா, அந்த கிளிப்புக்கு மட்டும் ஒரு கலர் வந்து குடுத்துக்கலாம். நீங்க எங்க வேணாலும் அத வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பிரச்சனை இல்ல. ஓகேவா? இந்த மாரி எப்பயும் போல தான் எடிட் பேஜ்ல எப்படி கிளிப் கலர், ட்ராக் கலர்லாம் குடுப்பீங்களோ, அதே ஆப்ஷன் இங்கேயும் வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து எனக்கு இந்த கிளிப் கலர் வேணாம். ஓகேவா? அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு, இந்த கிளிப் கலர் போயிட்டு கிளியர் கலர் வந்து குடுத்துர்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கீ ஃப்ரேம் டூ பேலன்ஸ் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன பத்தி சொல்லப் போறேன். இது வந்து எப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆடியோல இந்த இடத்துல மட்டும் ஆடியோ வந்து அதிகமா இருக்கு. எனக்கு இத மட்டும் குறைக்கணும் அப்படின்னா வந்து நீங்க நார்மலா என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு இந்த இடத்த கட் பண்ணிப்பீங்க. ஓகேவா? கட் பண்ணிட்டு தென் வந்து இத வந்து குறைச்சுப்பீங்க. ஓகேவா? அது வந்து ஒரு பழைய மெத்தட். இல்லன்னா கட் பண்ணிட்டு இந்த கிளிப்ப மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டர்ல போயிட்டு, இங்க போய் வால்யூம் குறைக்கிறது. இதெல்லாம் வந்து பண்ணுவீங்க. இப்போ வந்து நான் என்ன பண்றேன், எல்லாத்தையுமே வந்து அன்டூ பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கண்ட்ரோல் இசட் குடுத்து அன்டூ பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வந்து பெருசு பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துல மவுஸ கொண்டு போனா அந்த ஏரோ வருதுல்ல, இந்த இடத்துல ஆல்ட்ட பிரஸ் பண்ணிட்டு மவுஸ ஒரு வாட்டி கிளிக் பண்ணேன்னா, இந்த மாரி கீ ஃப்ரேம் வந்து வந்துரும். நாம வந்து 2 கீ ஃப்ரேம் வைக்க போறோம். இப்ப இந்த 2 கீ ஃப்ரேம் இருக்குல்ல, இந்த மாரி ஒரு கீ ஃப்ரேம் வச்சீங்கன்னா 4 ஏரோ வரும். அப்படி வந்துச்சுன்னா நீங்க வந்து நவுத்திக்கலாம். ஓகேவா? எந்த சைடு வேணாலும் நவுத்திக்கலாம். இப்ப வந்து நான் இன்னொரு கீ ஃப்ரேம் வந்து வைக்க போறேன். இப்ப வந்து 3 கீ ஃப்ரேம் வச்சேன்னா, இந்த கீ ஃப்ரேம்க்கு இந்தாண்ட இருக்கிறதும் எதுவும் ஆகாது. இந்த கீ ஃப்ரேம்க்கு இந்தாண்ட இருக்கிறது எதுவும் ஆகாது. இந்த கீ ஃப்ரேம்க்கு நடுவுல இருக்கிறத மட்டும் நான் வாய்ஸ குறைக்கிறேன். ஓகேவா? இதுக்கு நீங்க கிளிப்ப கட் பண்ணணும் அதெல்லாம் கிடையாது. இதுக்கு நடுவுல வந்து வாய்ஸ வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த இடம் பாருங்க. இந்த இடத்துல வந்து வாய்ஸ் வந்து அதிகமா இருக்கா? ஸோ நான் இப்ப வந்து என்ன பண்ண போறேன், இந்த மாரி ஏற வந்தோம்னா ஆல்ட்ட பிரஸ் பண்ணி மவுஸ வந்து கிளிக் பண்ண போறேன். அகைன் இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம், தென் வந்து சென்டர்ல ஒரு கீ ஃப்ரேம். இந்த மாரி 3 கீ ஃப்ரேம் வச்சுட்டு, இதையும் வந்து குறைச்சுக்கிறேன். இந்த மாரி நீங்க பண்ணலாம். இப்ப இந்த கீ ஃப்ரேம் எதுவுமே எனக்கு வேணாம் அப்டின்னா, ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் அட்ரிபியூட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அத குடுத்துட்டீங்கன்னா, இதுல போயிட்டு எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நமக்கு வந்து ரீசெட் ஆயிரும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலைஸ்ட் ஆடியோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த கிளிப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்து ஒரு 3 இதா கட் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து இந்த கிளிப்போட சவுண்ட ஃபுல்லா வந்து குறைச்சுட்டேன். ஓகேவா? இப்ப வந்து இந்த கிளிப்ப வந்து நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு நார்மலைஸ் ஆடியோ லெவல் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு, நார்மலைஸ்ன்னு குடுத்துர்றேன்.
இப்போ வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து, என் வால்யூம் வந்து எவ்வளோ கம்மியா இருந்துச்சுனாலும், கரெக்ட்டா கேட்கறதுக்கு எவ்வளோ அளவோ, அதில போயிட்டு அதுவே வந்து விட்டுரும். நார்மலா ஆடியோ லெவல் வந்து எவ்வளோலருந்து எவ்வளோ இருக்கும்னா, 10 டூ 15 இருக்கணும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மீட்டர் இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மிக்ஸர்ல மீட்டர் இருக்கும். இந்த மீட்டர்ல எல்லோ பாயிண்ட் வந்து நமக்கு வரணும். இருங்க ஏதோ ஒண்ணு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டா ரெட் வருதா? அந்த ரெட்லாம் நமக்கு வந்து வரக்கூடாது. ஃபுல்லா வந்து எல்லோல தான் வரணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 10 டூ 15 டெசிபல்ல தான் நமக்கு இருக்கணும். இப்போ வந்து நான் இந்த எல்லா கிளிப்புமே நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு, நார்மலைஸ் ஆடியோ லெவல் குடுத்துட்டு, எல்லாத்தையுமே நான் வந்து இண்டிபெண்டன்ட்டா குடுத்துருக்கேன். ஓகேவா? ரிலேட்டிவ் குடுக்கக்கூடாது. இண்டிபெண்டன்ட்டா குடுத்து நார்மலைஸ் குடுத்துட்டனா, இந்த எல்லா கிளிப்போட ஆடியோ லெவல்ஸுமே வந்து ஒரே லெவலுக்கு வந்துரும். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். எல்லாமே பாருங்க எல்லோ லெவல வந்து தாண்டவே தாண்டாது. நான் வந்து உங்ககிட்ட சொல்லும்போது சவுண்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, 10 டூ 15 இருக்கணும்னு சொன்னேன். ஆனா இங்க வந்து நம்ம 9 தான் வச்சிருக்கோம். ஏன்னா 9, 10 பக்கத்துல தானே இருக்கு. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப லவுடாவும் வைக்கல. இன்னும் நம்ம லவுட்னஸ் வேணும் அப்டின்னா வந்து இங்க இருந்து நாம இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமேட்டுக்கு நாம இன்கிரீஸ் பண்றது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அன்டூ பண்ணிட்டு அந்த கிளிப்ப மட்டும் வச்சிருக்கேன். இப்போ வந்து சவுண்ட வந்து ஃபுல் லவுடா வந்து வச்சுட்டேன். ஓகேவா? இப்போ வந்து கேட்டு பாருங்க. காது வலிக்கும். பட் பரவால்ல. ஓகேவா? இங்க பார்த்தீங்கன்னா, ரெட் வரைக்கும் வரும். இது வந்து வரக்கூடாது அப்டின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணி நார்மலைஸ் பண்ணா சரியா போயிரும். இல்லன்னா வந்து இந்த லிமிட்ர வந்து கொஞ்சம் டவுன் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ எவ்வளோ கேட்குதுன்னு பாருங்க. இன்னுமே எனக்கு அந்த ரெட் பாயிண்ட் வருது. ஸோ இன்னும் டவுன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் கிரீன் மட்டும் தான் வருது. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த கிளிப்லாம் பார்த்தீங்கன்னா, சவுண்ட் வந்து கம்மியா தான் இருக்கு. இப்ப இந்த ட்ராக்க மட்டும் நான் சோலோல வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்ப இங்கலாம் வால்யூம் வந்து ஆல்ரெடி கம்மியா இருக்கா? இத வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இது வந்து இப்ப வால்யூம் வந்து ஆல்ரெடி கம்மியா இருந்துச்சு. இது வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, வால்யூம் அதிகமா இருந்துச்சு. இது இப்ப நார்மலா கேட்குது. இந்த மாரிலாம் நம்ம கேட்கக்கூடாது. இந்த ட்ராக்ல இருக்க எல்லாமே வந்து நமக்கு ஒரே மாரியே கேட்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம நார்மலைஸ் குடுக்குறோம். இங்க பாருங்க நார்மலைஸ் ஆடியோ லெவல் குடுத்துட்டீங்கன்னா, இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே லெவல்ல இருக்கும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ப்ளே பண்ணி பாருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, கிரீன் லெவல்லே இருக்கு. இத ப்ளே பண்ணி பார்த்தீங்கனாலும் கிரீன் லெவல்லே இருக்கும். ஓகேவா? இப்ப எல்லாத்தையுமே நம்ம ஏத்தணும்னா, ஜஸ்ட் இங்க நார்மலா எந்த இடத்துல இருந்துச்சோ, அந்த இடத்துக்கே கொண்டு வந்துர்றேன். இல்லன்னா ஓகேவா? இப்ப இந்த என்டயர் ட்ராக்குமே நான் வந்து நார்மலைஸ் பண்ணிட்டேன். பட் எனக்கு வந்து சவுண்ட் வந்து பத்தல. இன்னும் கொஞ்சம் வந்து லவுடா இருந்தா போதும். அப்படிங்கிறப்போ, இந்த ட்ராக்கோட சவுண்ட நம்ம லைட்டா வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். அந்த இன்கிரீஸ் பண்ணும்போது, அந்த ரெட் கலர் பாயிண்ட் மட்டும் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் அந்த ரெட் கலர் வந்துச்சுன்னா, அது ஒரு மாரி கொர கொரன்னு கேட்கும். ஓகேவா? அங்கங்க ஒரு மாரி கொர கொரன்னு கேட்கும். அந்த இரிட்டேஷன் வரக்கூடாது அப்டின்னா வந்து மேக்ஸிமம் அந்த எல்லோ லெவல்லயே வந்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நெனச்ச எல்லாத்தையுமே வந்து மேக்ஸிமம் சொல்ட்டேன். இதுல வந்து இம்பார்ட்டன்ட்டா தெரிய வேண்டியது, ஜஸ்ட் இங்க வந்து எஃபெக்ட் வந்து ஒரு கிளிப்புக்கு மட்டும் அப்ளை பண்ணா அப்ளை பண்ணிக்கலாம். ட்ராக் அப்ளை பண்ணா இங்க போய் பண்ணணும். தென் வந்து நேம் வந்து ஃபேர்லைட் பேஜ்ல தான் ஃபாஸ்ட்டா குடுக்கணும். தென் ரேஞ்ச் டூல் நமக்கு இருக்கு. இது வந்து இதுல இருக்க ஒரு பெனிஃபிட்டு. இந்த மீட்டர வச்சு நம்ம ட்ராக்கரோட சவுண்ட வந்து கரெக்ட்டா லிமிட் பண்ணிக்கலாம். இல்ல இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸர் வந்து கொஞ்சூண்டு தான் தெரியும். அத வந்து நம்ம ஃபுல்லா பார்க்கணும் அப்டின்னா வந்து இந்த இடத்துல புடிச்சு இழுக்கணும். இது வந்து உங்களுக்கு தெரியணும். தென் வந்து இந்த மீட்டர்ஸ்ல இருக்க இந்த பாப்பப் ஆப்ஷன் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த பாப்பப் ஆப்ஷன எப்படி க்ளோஸ் பண்றதுன்னா, இத பிரஸ் பண்ணீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். அதுவும் சொன்னேன். அதுவும் வந்து தெரிஞ்சிருக்கணும். தென் வந்து டைம்லைன் ஸ்விட்ச் பண்றது இப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் வந்து ஃபேர்லைட் பேஜ்ல நீங்க வந்து ஒரு வீடியோவே வச்சிருந்தாலும், அதோட ஆடியோ மட்டும் தான் இம்போர்ட் பண்ணும்போது வரும். வீடியோ வந்து வராது. அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜஸ்ட் இந்த 3 கிளிப்ப வந்து இப்ப வெர்டிகலா பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து, ஜஸ்ட் கண்ட்ரோல் பட்டன பிரஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து வெர்டிகலா பிளேஸ் ஆகும். இது வந்து நம்ம ஃபேர்லைட் பேஜ்ல மட்டும் தான் பண்ண முடியும். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் வந்து எஃபெக்ட்ஸ் வந்து இங்க போனீங்கன்னா சர்ச் பண்ண முடியும். தென் இங்க போனீங்கன்னா சர்ச் பண்ண முடியாது. தென் வந்து இண்டெக்ஸ்ல மொத்தமா எத்தன ட்ராக் இருக்கு, எத்தன பஸ் இருக்கு, எல்லாத்தோட ஆப்ஷனுமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். இண்டெக்ஸ்ல வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன். பிளேட் டூல்ல பிளேடுக்கு பதிலா நம்ம வந்து இங்கேயும் ஸ்பிளிட் ஆப்ஷனே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் வந்து சொல்லிட்டேன். இதுவரைக்கும் பார்த்த டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு ரிவிஷன் மாரி நானே வந்து சொல்லிட்டேன். இந்த டாபிக்ஸ்லாம் தான் பார்த்தோம். இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
இந்த எஃபெக்ட்ஸ்ல ரொம்பவே நல்ல நல்ல எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும். நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும், டீஹம்மர் இருக்கும், டீஈசர் இருக்கும், ரீவர்ப் இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரீவர்ப் தென் வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் இந்த 2 பிளகின்க்கும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்க. அதெல்லாம் வந்து எவ்வளோ ஒர்த்தான பிளகின். அதெல்லாம் வந்து நமக்கு ஃப்ரீ வெர்ஷன்லயே வந்து குடுத்துருக்காங்க. இந்த வீடியோக்கு 50 லைக்ஸ் தென் வந்து 15 கமெண்ட் வந்து பார்ட் 2 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்கன்னா நான் வந்து பார்ட் 2ல வந்து மிக்சர்ஸ் தென் மீட்டர்ஸ் வாய்ஸ் ஓவர் எப்படி கொடுக்கறது இதை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. பாய் கைஸ்.